5 வயதில் என்னுடைய தாயோடைய சாவை பார்த்தவன் நான். 5 வயதில் இருந்து பார்த்தவன் நான். அங்கிருந்து உருவாக்கப்பட்ட தனிமை. அப்பொழுதுதான் அம்பேத்கரை படிச்சேன். ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும்? சாதியினால் என்னுடைய அம்மா தற்கொலை செய்யப்பட்டார். அப்பொழுதுதான் அம்பேத்கரை உள்வாங்கினேன், பெரியாரை உள்வாங்கினேன். எப்பொழுது? என்னுடைய 14 வயதில். ஆதவர்ஜுனா யார்? நான் இன்றைக்கு பதிவு பண்றேன். 5 வயதில் என்னுடைய குடும்பம் ஒரு காவல்துறை குடும்பம். என்னுடைய தாத்தா ஒரு போலீஸ் ஆபீசர். 2 பெண்கள். ஒன்னு திலகவதி ஐபிஎஸ், தமிழ்நாட்டின் முதல் காவல்துறை அதிகாரி என்னுடைய பெரியம்மா. போலீஸ் குடும்பத்தில் வளர்ந்தவன் நானு. இன்னொரு தங்கை எங்களுடைய அம்மா. படித்து கனவால் ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா என்னுடைய பாட்டி, எங்களுடைய அம்மாவுடைய அம்மா, இல்ல ஒரே காஸ்ட்ல நீ மேரேஜ் பண்ணு, போய் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய கனவுகளை தூக்கி எறிந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. போன இடத்துல வறுமை, கடன், பொருளாதார சூழ்நிலை. என் கண் முன்னாடியே தற்கொலையில இருந்தாங்க. என் கண் முன்னாடி. 5 வயதில் என்னுடைய தாயோடைய சாவை பார்த்தவன் நான். 5 வயதில் இருந்து பார்த்தவன் நான். அங்கிருந்து உருவாக்கப்பட்ட தனிமை. 13 வயதில் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய நூலகத்தில் உட்கார வச்சார். என்னுடைய கோபங்கள், சமூகத்தில் மேற்பட்ட கோபங்களை மாற்றினார். படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்பொழுதுதான் அம்பேத்கரை படிச்சேன். ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும்? சாதியினால் என்னுடைய அம்மா தற்கொலை செய்யப்பட்டார். அப்பொழுதுதான் அம்பேத்கரை உள்வாங்கினேன், பெரியாரை உள்வாங்கினேன். எப்பொழுது? என்னுடைய 14 வயதில். 15 வயதில் நான் படித்தது இன்ஜினியரிங் அல்ல,